ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஆரி ஒர்க் டிசைன் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ஆரி ஒர்க். நான் வந்து இப்போ ஸ்லீவ்ஸ்க்கு தான் கொடுக்க போகிறேன். ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்போ அளவுக்கு ஸ்லீவ்ஸ் இருக்குது. ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் இது தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்லீவ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லீவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 லைனுக்கு வந்து பால் செயின் அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து பிங்க் கலர் பால் செயின் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து க்ளூவில் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் வந்து நீங்கள் நார்மலாக செயின் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்க ஸ்டோன் செயினையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டேமேஜஸும் சாரியில் மாட்டி அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி க்ளூ வச்சு ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் 2 ரோவாக எடுத்திருக்கேன். நீங்கள் சிங்கிள் ரோவும் எடுக்கலாம், இதை இல்லை இன்னும் திக்காக எடுக்கவும் செய்யலாம். ஸோ இது கொஞ்சம் ஆறுனதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அகெயின் வந்து பால் செயின், கோல்டன் பால் செயினை வச்சு இதே க்ளூ வச்சு நான் அந்த மாதிரி ஸ்டிக் பண்ண போகிறேன். இதை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டில் ஆன பிறகு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும், ஈஸியாக டக்குன்னு ஸ்டிச் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி நார்மல் நீடிலில் தான் பண்ண போகிறேன். ஸோ இது ஸ்டிக் பண்ணி முடித்தோடனே நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான், இது ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா ஆறிடும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. இதுக்கு த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்டன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் த்ரெட் வந்து நீங்கள் கோல்டனே யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நான் 2 இதை மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறேன். 2 இதை வந்து ஃபர்ஸ்ட் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஊசி வந்து பேக் சைட்லேருந்து விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்லேருந்து விடக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பின்பக்கமாக வந்து நீங்கள் நீடில் எடுத்துட்டு பொறுமையாக எடுங்க. இந்த மாதிரி எடுத்ததும் பின்னாடி நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 2 ஸ்டிச் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா டக்குன்னு அறுற பகுதி அதுதான். ஸோ அதனால் எப்படி நாட் போடுறேன்னு உங்களுக்கு இப்போ காட்டுறேன் நான். ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். அதில் வந்து நீடில் வச்சு த்ரெட்டை சுற்றுனீங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆகிடும். ஸோ அது நீங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது லாக் ஆகிருக்கா இல்லையாங்கிறது. அதே மாதிரி ஃபுல்லாக இது ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுங்கிறதுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுள்னஸ் இருக்காது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளுக்கு. பொறுமையாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிருங்க இதை. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயினில் நீங்கள் இந்த மாதிரி நான் பால் செயின் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸ்டோன் செயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நீங்கள் விடுங்க. இங்கே ஒரு நீடில் போகிற அளவுக்கு கேப் இருக்கும் ஒரு ஸ்டோனுக்கும் இன்னொரு ஸ்டோனுக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது நம்ம த்ரெட் போட்டிருக்கோம் ஸ்டிச் பண்ணியிருக்கோங்கிறது தெரியவே தெரியாது. அதே மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் லாக் போட்டே பண்ணிக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக ஆறாது. ஒரு த்ரெட் அறுந்தாலும் இன்னொரு த்ரெட் வந்து ஆறாது. ஸோ இது நான் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாஃப் பீடு எடுத்திருக்கேன் நான். இது வந்து ஃபுல்லாக கிடையாது, காப்பர் பீடு, இது காப்பர் கலர் பீடு, ஹாஃப் பீடு. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பீடு இது. அண்ட் இன்னொன்று வந்து லாஸ்ட் சைஸ் பீடு எடுத்திருக்கேன், அதே காப்பர் கலர் தான் எடுத்திருக்கேன் நான். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீடிலோட சைஸ் வந்து 10, சைஸ் 10. நான் உங்களுக்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க அவங்க. இந்த ஸ்மால் பீட் போகிற அளவுக்கு நீடில் கேட்டிங்கன்னா அவங்க சைஸ் 10 நம்பர் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அது நீங்கள் சைஸும் சொல்லலாம், இல்லை இது மாதிரி போய் காட்டவும் செய்யலாம் நீங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஹாஃப் பீடை 2 தடவை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கணுங்கிறதுக்காக ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச்சை போட்டுருங்க. லாக் ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரமாக ஆறாது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நீடில் வந்து ஒரு இதில் லூப்பில் சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இழுத்திங்கனாலே அது வந்து லூப் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும்.
2 சைடும் வந்துட்டு நீங்கள் நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பீட் வந்து வெளியே போகவே போகாது. அறாது, அவ்வளோ சீக்கிரத்தில் அறந்துடாது நம்மளுக்கு. ஸோ இதுதான் 2 பக்கமும் வந்து நான் நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த குட்டி குட்டி பீட் ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த குட்டி குட்டி பீட் ஒர்க்கை ஃபுல்லாக வந்து லோட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஹாஃபாக லோட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதே மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நீடில் எவ்வளோ அந்த சர்க்கிள் ஃபினிஷ் ஆகிற அளவுக்கு இருக்கோ நீங்கள் அது ஃபுல்லாக வந்து பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் பண்ணவும் செய்யலாம், இல்லை ஃபுல்லாகவும் எடுத்துகிட்டு சைட் ஸ்டிச்சஸும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டேன். நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஸ்டார்டிங் எங்கே வந்து நீடில் எடுத்தீங்களோ அதே இடத்துல தான் நீடில் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க. அதே இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு பேக் சைடாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா சைட் ஸ்டிச்சஸ் நம்ம கொடுத்துக்கலாம். சைட் ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் 3 பீட்ஸ்க்கு 1 வந்து நீங்கள் சைட் ஸ்டிச் கொடுக்கலாம், இல்லை 2 பீடுக்கு 1ம் நீங்கள் சைட் ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம். உங்களோட பொறுத்து தான் அது. ஸோ சைட் ஸ்டிச்சஸ் எப்படி கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அந்த ரோல் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கிள் மாதிரி பண்ணதுலேருந்து ஒரு பார்ட், அதாவது 3 பீட்ஸாக பிரிச்சுக்கோங்க. 3 பிரிச்சுட்டு நீங்கள் கை பிடிச்சிக்கோங்க. ஒரு சைடு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். அதே மாதிரி வந்து இன்னொன்று பக்கத்தில் 3 பீட்ஸ்க்கு அப்புறம் முடிச்சிங்கன்னா லாக் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் இது பீட் வந்து எப்படி ஃபில் பண்ணுறங்கிறத காமிக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொன்று ஃபில் பண்ணுங்கள். எப்போவும் சென்டர்லேருந்து ஆரம்பிக்காதீங்க. ஸ்லீவோட எண்ட் பார்ட் இருக்கும் இல்லையா, ஸ்டிச்சஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலேருந்து பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு.
இது வந்து நீங்கள் இதே மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நாட் போடுங்க. இந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா நம்மளுக்கு தையல் பிரியாது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு நாட் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நிறைய தடவை உங்களுக்காக நான் காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி பீட்ஸ் இந்த மாதிரி ஒர்க் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 2 பீட் டிசைனுக்கு நடுவில் வந்து ஒரு குட்டி டிசைன் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் பீட் எடுத்திருக்கேன். இது ஸ்மால் சைஸை விட கொஞ்சம் பிக்கர் சைஸ் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நடுவில் இந்த 2 டாட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு சென்டராக நீங்கள் பார்த்துக்கோங்க. அதில் வந்துட்டு சேம் சைஸ் இது தான் எடுத்திருக்கேன் நீடில். அதுக்கு கொஞ்சம் பிக்கர் சைஸராக இருக்கிறது எடுத்துருக்கோங்க. ஒரே ஒரு பீடு ப்ளஸ் 2 சின்ன பீடு, அவ்வளோதான். பெரிய பீடு 1, சின்ன பீட் 2, அவ்வளோதான். இதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு லென்த் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுபடி நம்ம நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கு இதுக்கும் நம்ம சைட் ஸ்டிச்சு கொடுக்கணும். இதே மாதிரி நல்லா பிடிச்சிட்டு இழுத்திங்கன்னா கரெக்டாக நிற்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பீடுக்கு நடுவில் மட்டும் நீங்கள் சைட் ஸ்டிச் கொடுத்தா போதும். ஃபர்ஸ்ட் பெரிய பீடு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 சின்ன பீட் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் இன்னும் பெருசாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2, 3 எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதெல்லாம் உங்களோட இஷ்டம்தான். இந்த மாதிரி பிடிச்சிட்டு பண்ணிங்கன்னா ஸோ அதோட லென்த்தும் ஹைட்டும் வந்து நமக்கு தெரியும், நமக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு. இல்லை நீங்கள் தோராயமாக பண்ணிங்கன்னா நீடலோட த்ரெட் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து த்ரெட்டோட நாட் போட்டுருங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதான் இதோட ஃபுல் அவுட்கம் வந்திருக்கு நம்மளுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.